ஆனா ஆக்சுவலா என்னன்னா மேம், இதுக்கு முன்னாடி சொன்னீங்க நீங்க நம்ம ஆஃபர்ஸ்லாம் எப்படி நம்ம இது பண்ணணும், எம்எஸ்எம்இஸ்ல வந்து எப்படி எடுத்து கொண்டு போகணும்னு. ஆனாலுமே இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ்ல அவங்க கண்டிப்பா ஆஃபர்ஸ் தந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஆனா வந்து ஒரே டைப் ஆஃப் பிசினஸ் நிறைய பேர் பண்றாங்க. கண்டிப்பா ஆஃபர்ஸ் கொடுக்கணும். ஆனா அதே சமயம் நஷ்டாடி கொஞ்சம் லாபமும் பார்க்க முடியும்னா எப்படி மேம் பண்ணலாம்? ஆஃபரும் தரணும், நஷ்டாடியாமலும் இருக்கணும். எப்படி மேம் எம்எஸ்எம்இஸ் அவங்கள காம்படிட்டிவா பண்ணலாம் மார்க்கெட்ல? ஸோ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல எம்எஸ்எம்இஸ்க்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னு. இது வந்து ஒரு பாசிட்டிவ், அதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, நீங்க வந்து ஒரு 10 பேர் உங்களோட ப்ராடக்ட்ஸே பண்றாங்க அப்படின்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து யூ ஹாவ் டு இவாலுவேட் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 1. ஓகே, உங்களோட ப்ராடக்ட் அவங்களோட ப்ராடக்ட்லேருந்து என்ன டிஃப்ரென்ஸ், ஓகே, அதுல என்ன யூஎஸ்பி. ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலி பார்க்க போனா, ஒரு கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட் வாங்குறான்னா அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் காரணம் என்ன, நீங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஓகே, நீங்க வந்து ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க மனசுல நினைச்சிட்டு போறீங்க. சப்போஸ் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ்னு வச்சுக்கோங்க, சரியா? நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில போய் நீங்க எந்த பிராண்டோட ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க, அது வாட் இஸ் தட் பாயிண்ட் நீங்க டிசைட் பண்றது. எல்ஜி வாங்குவீங்களா, இல்ல நீங்க வந்து வேர்ல்பூல் வாங்குவீங்களா? வாட் இஸ் தட் பாயிண்ட் யூ வில் டிசைட்? எந்த பாயிண்ட்ல டிசைட்